பறக்க பறக்க வேலை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கடியுமே நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுது. 6:25க்கெலாம் வந்து நியத்து சொல்லிடுறாங்க. 6:25க்கு அப்புறம் வந்து நம்ம நோன்பு திறக்க முடியாது. அதனால சொல்லிட்டு 6:25க்கெலாம் பறக்க பறக்க செய்கிறதுனால நான் வந்து வீட்டில் சமோசா செய்யாமல் கடையில் தான் சமோசா வாங்கிட்டு சொன்னேன். அதுபோல் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கடல் பாசி வந்து நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளவரில் ஊற்றிருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஸ் மில்க்கு தான், நம்ம ரோஸ் மில்க் இல்லாமையே நம்ம நோன்பு திறக்க முடியும். அதனால நம்ம ரோஸ் மில்க்கையும் செஞ்சாச்சு. எல்லாம் பசங்கள்லாம் வந்து எல்லாம் உட்காந்துட்டாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. நம்ம என்ன செய்கிறது, பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து தானே நம்ம நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கஞ்சியை பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் எங்கள் ஊரில் கஞ்சி கொடுக்குறது. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் பள்ளியாசலெலாம் கஞ்சி கொடுக்குறாங்களா என்னன்னு எங்கள் ஊரில் வந்து டோக்கன் ப்ரோக்ராம் தான் கஞ்சி கொடுப்பாங்க. அந்த டோக்கனை கொண்டுட்டு போனால் தான் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. அதோட சமோசா முக்கி சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கஞ்சியில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கும் அந்த சமோசாவுக்கும் அந்த கஞ்சிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமோசாவை முக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் கஞ்சியில் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் மில்க்கு தான், நம்ம ரோஸ் மில்க்கையும் குடிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் லைட் ரோஸ் தான் போட்டுருக்கேன், ரொம்ப திக்காக ரோஸாக போடல. இது வந்து பைனாப்பிள் ஃப்ளவரில் வந்து நான் கடல் பாசி காய்ச்சி ஊற்றிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தீங்களா என்னன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்